ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் நவீன சரஸ்வதி சபதம். ஜெய், விடிவி கணேஷ், சத்யன், நிவேதா தாமஸ் நடிப்புல சந்துரு டைரக்ஷன்ல ஏஜிஎஸ் தயாரிச்சு ரிலீஸ் பண்ணிருக்கிற படம் தான் இந்த NSS. பீடி, சிகரெட்டு, தண்ணி எல்லா கட்ட பழக்கத்தையும் வச்சுக்கிட்டு எதுக்கடா கல்யாணம் பண்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன செய்ய முடியும் உங்களால? என்னடா சொப்ன சுந்தரிக்கார விஜயபாபு வச்சிருக்காரு? விடுமாமா, கார தானே வச்சிருக்காரு, சொப்ன சுந்தரி வச்சிருக்காரு. ஓகே. கைலாயத்துல இருக்கிற சிவபெருமானுக்கு ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு திருவிளையாடல் நடத்தி பார்க்கணும்னு ஆசை வர, அதுக்கு நாரதர் செலக்ட் செஞ்சு தர 4 ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜெய், விடிவி கணேஷ், சத்யன் அண்ட் ராஜ்குமார். பயங்கர குடிகாரங்களான இவங்களை தண்டிச்சு திருத்துறதுக்காக ஜெயோட பேச்சுலர் பார்ட்டிக்கு பேங்காக் போறவங்களை ஆளே இல்லாத ஒரு தனி ஐலாண்ட்ல போய் மாட்டிக்க விடுறாரு சிவபெருமான். அதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கிறதுக்கு 2 சான்ஸும் தராரு. ஆனா அதை அவங்க சரியா பயன்படுத்திக்காம 6 மாசம் அந்த தீவுல இருந்து எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி கடைசியில திருந்துறாங்க அப்படிங்கிறது தான் செகண்ட் ஹாஃப். ஆண்களோட அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு லேகியம் தர கோவை சித்த மருத்துவர் ராமராஜனா ஜெய், MLA மகனா சத்யன், ஏரியா தாதா சொர்ணாக்காவோட புருஷனா விடிவி கணேஷ், சினிமா சான்ஸ் தேடி அலையிற ராஜ்குமார்னு 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு டைரக்டர். அதே மாதிரி ஒரு ஹைடெக் கைலாயத்தை உருவாக்கி ஐபாட்ல ஆண்ட்ரி பர்ட்ஸ் விளையாடுற முருகன், கொழுக்கட்டை சாப்பிட்டுக்கிட்டே ட்ரெட்மில்ல வாக்கிங் போற விநாயகர், ஐபோன் பார்வதி, ஆப்பிள் கம்ப்யூட்டரே கதின்னு இருக்கிற சிவன், கிட்டார் வச்சிருக்கிற நாரதர்னு நம்ம கடவுள்களை ரொம்ப மாடர்னா காமிச்சிருக்கிறது நல்ல ரசிக்கும்படியா தான் இருக்கு. ஓரளவுக்கு வித்தியாசமான கதையை பிடிச்சிருக்கிறதுக்காக நிச்சயம் டைரக்டரை பாராட்டலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த ஒரு விஷயத்தை தவிர அவரை பாராட்டுறதுக்கு வேற எந்த விஷயமும் படத்தை இல்லைங்கிறது தான். நல்லா ஆரம்பிக்கிற படம் போக போக ரொம்ப சுமாரான திரைக்கதையாலும் சுவாரஸ்யம் இல்லாத சீன்ஸ்னாலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீடு கம்மியாகி கடைசியில சுத்தமா பிரேக் டவுன் ஆகி நம்மள ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிடுது. 4 ஃப்ரெண்ட்ஸும் அந்த தனித்தீவுல மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் கதை சுத்தமா நகரவே இல்லை. இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய பலமா இருக்க வேண்டிய டயலாக்ஸ் இந்த படத்துல ரொம்ப சுமார் தான். அப்பப்போ லைட்டா சிரிப்பு வருதே தவிர நல்ல பிரைட்டா சிரிப்பு வர இடங்கள் படத்துல ரொம்ப கம்மி. அதுல ஓரளவுக்காவது நம்மள சிரிக்க வைக்கிறது விடிவி கணேஷ் தான். பொண்டாட்டிக்கு பயந்து நடுங்கிறதும் ஃபீடிங் பாட்டில சரக்கு ஊத்தி அடிக்கிறதுன்னு கலக்கி இருக்காரு. அதுவும் தேங்காய் தலையில விழுந்ததுக்கு அப்புறம் அவர் மென்டல் ஆகி அடிக்கிற லூட்டி சூப்பர். சத்யன் சுத்தமா அவுட் ஆஃப் ஃபார்ம். ஜெய் வழக்கம் போல நடிச்சிருக்காரு. ஹீரோயின் 3 சீன்லயும் 2 சாங்லயும் வராங்க. கைலாயத்துல நடக்கிற காட்சிகள் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் சிவபெருமானோட சித்து விளையாட்டுகள்ல எந்த சுவையும் இல்லாம ரொம்ப சவசவன்னு இருக்கு. ரொம்ப காமெடியா பண்ணி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் படத்துல நிறைய இருந்தாலும் அதையெல்லாம் சரியா யூஸ் பண்ணிக்காம விட்டுருக்காங்க. ஒரு அட்டகாசமான நகைச்சுவை படத்தை கொடுக்க கிடைச்ச நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வருத்தமா இருக்கு. நல்ல காமெடி படத்தை எதிர்பார்த்து போன மக்களை இந்த படம் முழுசா திருப்தி படுத்துறனாலும் ரொம்ப போர்னு சொல்லி நிச்சயம் அதை ஒதுக்கிட முடியாதுங்கிறது தான் உண்மை. ஜஸ்ட் ஓகேன்னு வேணா சொல்லலாம். இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் நீங்க எங்களோட எல்லா வீடியோவையும் பார்க்கணும்னா யூடியூப்ல கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களோட எல்லா அப்டேட்ஸும் தெரியணும்னா எங்க Facebook பேஜுக்கு லைக் கொடுங்க. அடுத்த பட விமர்சனத்துல உங்களை வேற கெட்டப்ல வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஸ்டீவன், TJ.